இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, அருள்வாக்கு இணையத்தில் இந்த ஒரு கதையை நான் கேட்டேன். கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆசாரி இருந்தார். அவர் என்ன பண்ணாராம், நிறைய சிலுவைகள் செய்வாராம். சிலுவைகள் செஞ்சு அவர்கிட்ட இருந்த ஒரு கழுதை மேலே வச்சு கட்டி வச்சு என்ன பண்ணுவாராம், ஊராக போய் விற்றுட்டு வருவாராம். இது அவருக்கு தொழில். இந்த சிலுவை அந்த கழுது மேலே முதல்ல தூக்கிட்டு போகும்பொழுது ஊர் மக்கள்லாம் பார்ப்பாங்க. ஐயோ சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த சிலுவையை விழுந்து வணங்குவாங்களாம். அப்போ அந்த கழுதை யோசிச்சுது, ஆஹா, மக்களெல்லாம் நம்மளை தான் விழுந்து வணங்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். இப்படியே போச்சு. நாளடைவில் என்ன ஆச்சு, அந்த கழுதைக்கு ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தான்ங்கிறது எண்ணம் வந்து போச்சு. நம்மளை தான் எல்லாம் விழுந்து வணங்குறாங்க, இப்போ நம்ம தான் பெரிய ஆள். அப்போ என்ன பண்ணிச்சான், ஒரு நாள் நல்லா குதிச்ச சந்தோஷமாக ஆட்டம் போட்ட ஆரம்பிச்சிருச்சான். மனசுல எல்லாம் ஒரு பெருமை எகிரி போச்சு அவருக்கு, கழுதைக்கு. என்ன பண்ண, அதை குதிச்சு ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இந்த சிலுவை கீழே விழுந்துருச்சு. சிலுவை கீழே வந்து என்ன பண்ணாங்க, மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தடி எடுத்து சிலுவையை கீழே தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த கழுதையை போட்டு வாங்கன்னு வாங்குறாங்க. அப்போதான் தெரியுது இந்த கழுதைக்கு, ஆஹா, அவங்க கொடுத்த மதிப்பு மரியாதையும் நமக்கு இல்லை, நம்ம மேலே இருக்கிற சிலுவைக்கு தான் சொல்லிட்டு அப்போ தெரிஞ்சிச்சான். சகோதர சகோதரிகளே, இந்த கதைக்கு ஆப்டான ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சியை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். அசீரியா ஒரு நாடு, அந்த நாடு சற்று வலிமையாக இருந்தது. கடவுள் அந்த நாட்டை கூட என்ன பண்ணாரு, தான் எந்த நாட்டை திருத்த விரும்புகிறாரோ ஆண்டவர் அந்த நாட்டின் மீது இந்த அசிரியாவை படையெடுத்து செல்வது, தண்டிப்பது, ஒரு கருவியாக அசிரியாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். தான் எந்த நாட்டை கண்டிக்க விரும்புகிறாரோ அப்போ தன் கையில் இருக்கிற ஒரு குச்சி போல அந்த நாட்டை பயன்படுத்தினார். இஸ்ரேல் மக்கள் தவறு செய்கின்ற பொழுது, அசிரியா போ, படையெடுத்து போ, அவன் கொட்டத்தை அடக்கு என்று என்ன பண்ணார், ஒரு கருவியாக அசிரியாவை பயன்படுத்தினார். ஆனால் நாளடைவில் அசிரியா ஆணவம் கொண்டது, கழுத மாதிரி. நான் தான் என்ன பண்றேன், எல்லாரையும் அழிக்கிறேன், எல்லாரும் விட நான் தான் பலசாலி, எல்லாரும் என் காலு கீழே தான், நான் தான் சுப்பீரியர் பவர் என்று ஆணவம் கொள்ள ஆரம்பித்தான் அசிரிய அரசன். பாருங்க, என் கைதான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிச்சு, என்னோட ஞானத்தால் என் அறிவாக எல்லாத்தையும் நான் பண்றேன். நான் இன்னும் பாருங்க பார்ப்போம், எல்லாத்தையும் நான் தான் சூறையாடணும், நான் தான் எல்லாரோட மிகப்பெரிய பலசாலி, திறமசாலி என்று தன்னைத்தான் என்ன பண்றான், உயர்த்தி கொண்டு அவன் தான் தான் உன்னை என்ன மறக்கிறான் அவன். எனக்கும் மேல ஒரு சக்தி இருக்குது, என்னை கடவுள் என்ன பண்றாரு, வழி நடத்துறாரு. அந்த எண்ணத்தை அறவே அவன் மறந்தான். சகோதரர்களே, ஒருவனுக்கு தான் என்கின்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ, நான் தான் என்கிற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். எப்பொழுது நான் இல்லை, தன்னால் எதுவும் ஆகவில்லை, எனக்கும் மேல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய கருவி நான் என்று கடவுளை அவன் நம்புகிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய மதிப்பு உயரும். இந்த எண்ணத்தை அசிரிய மன்னன் இழந்தான். இந்த நட்சத்திர பாருங்க, இன்னைக்கு சிறுவர்களுக்கும் பெரிய பெரிய ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாத இறைவன் சிறுவருக்கு வெளிப்படுத்தார் என்று மறை உண்மையாக தன்னையே என்ன பண்றாரு,
ஒரு 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 மறைப்பொருளிடம் என்னை பார்க்க எவ்வளோ பேர் காத்திருந்தாங்க. மெசியாவை பார்க்க மாட்டோமா? கடவுளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்காதா? கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்க மாட்டோமா என்று மிகப்பெரும் ஞானியர்கள் நம்ம காத்திருந்தாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஞானிகளுக்கெல்லாம் வெளிப்படுத்தாத தந்தையானவர் சாதாரண இஸ்ரேல் மக்கள் ஞானத்தை ஒப்பிடும் பொழுது பச்சிலம் குழந்தைகள் அவங்கெல்லாம். யோசிச்சு பாருங்களேன். எஸ்ஐயா இறைவாக்கினர், எசேக்கியேல், ஆமோஸ், சாலமோன், இல்லையா, ஒரு தாவீது, வச்சு பாருங்க பார்ப்போம். சமுவேல், எப்பேற்பட்ட ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவனை பார்க்க மாட்டோமா? ஆண்டவர் உலகத்தில் பிறந்து வரமாட்டாரா? நம்மளை மீட்க மாட்டாரா என்று காத்து கொண்டு இருந்தார்கள். அப்பேற்பட்ட ஞானிகள், அப்பேற்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள், அப்பேற்பட்ட ஒரு அறிவு ஜீவிகள், அந்த கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த ஞானத்தை பொறுத்த மட்டில் ஒண்ணுமில்லாத பச்சை பிள்ளைகளாக இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை பறக்க வச்சார். அதனால இருப்பான் சொல்ற பாருங்க பார்ப்போம். எப்பேற்பட்டவங்களாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உணர மறுக்கிறீங்க. இந்த நிலைக்காக என்ன பண்றாரு? ஏசப்பா தந்தைக்கு நன்றி சொல்றாரு. இன்னொன்னு சொல்ற பாருங்க பார்ப்போம். நீங்கள் என்ன பண்றீங்க? நான் தான் கடவுளுடைய பிள்ளை என்பதை என்ன பண்றீங்க? உணருங்க. எம்மல் நம்பிக்கை கொள்ளுங்க. உங்கள் வழிநடத்துறது யாரு? தந்தை. அதை உணருங்க நீங்க என்று அனுங்க சொல்றார். சகோதரர்களே, கடவுள் தான் எல்லா வருஷமும் வெளிப்படுத்துறார் நமக்கு. அந்த எண்ணம் இருக்கணும். நான் வாழ்வது வளர்வது எல்லாம் ஆண்டவரால் தான். எனக்கு இருக்கிற ஞானம் ஆண்டவர் தான். எனக்கு இருக்கிற அறிவு ஆண்டவர் தான். எனக்கு இருக்கிற பலம் ஆண்டவர் தான். எனக்கு இருக்கும் அனைத்தும் அவர் கொடுத்த பிச்சை என்று நம்மை தாழ்த்தி நான் மூச்சு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்து ஒரு சொல்களே. செபாஸ்டியன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன அவர் சொன்ன நிகழ்வு. நாங்கள் வேதிரா படிக்கும் பொழுது அவர் இந்த குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிற மலைக்கல் கிளாஸ் எடுப்போம் இல்லையா, அவர் எடுத்துகிற போல இருக்கு. அப்போது அந்த ஃபாதர் என்ன பண்ணாராம், அந்த பிள்ளைங்களை சொன்னாராம், குழந்தைகளே, கடவுள் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு. ஏதாவது ஒரு நன்மையை சொல்லி நீ கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாம் நிறைய பிள்ளைங்க தேங்க்ஸ் சொன்னாங்க. நல்ல அப்பா அம்மா கொடுத்ததுக்கு நன்றி, ஓகே. நல்ல படிப்பு கொடுத்ததுக்கு நன்றி, ஓகே சொன்னாங்க. ஆனால் ஒரு பிள்ளை சொன்னாலாம், ஒரு குழந்தை, கடவுளே எனக்கு மூக்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாராம். எல்லா பிள்ளைங்களும் கொள்ளுன்னு சிரிச்சிச்சு. ஃபாதரும் உன்னை கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்புறம் கேட்டாராம், ஏன்டாம்மா இப்படி சொன்னேன்? ஏன் இப்படி சொன்னீங்க? அம்மா ஃபாதர், இந்த மூக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று யார் கொடுக்கறது? சாமி தானே கொடுக்குறாரு. மூச்சு காற்று இல்லைன்னா எப்படி நம்ம உயிராக இருக்க முடியும்? அதனால தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். மூச்சு காற்றை கூட எனக்கு கடவுள் தான் கொடுக்குறாரு. இந்த மூச்சு விடுறத கூட அவரால் தான் என்று எப்போ அந்த பிள்ளை உணர்ந்துருக்க பாருங்க. சிலர்களே, எனக்கு மூச்சு காற்றினை கூட ஆண்டவர் தான் கொடுக்குறாரு என்று எப்படி தான் உணர்கிறோமோ யோசிச்சு பாருங்க. அதை உணர்கின்ற பொழுது தான் நம்ம கடவுளுடைய பிள்ளையா இருக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, கடவுளால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் பைபிள் சொல்லுது. அப்ப அதை நம்ம உணரணும். நாம் அதை நான் இயக்கப்படுவது கடவுளால், எனக்கு எல்லாம் கிடைக்கிறது கடவுளா, நான் இன்னைக்கு வாழன்னு அது கடவுள் போட்ட பிச்சை. சொல்றது புரியுதுங்களா? எப்பொழுது நாம் இந்த எண்ணத்துக்குள் வருகிறோமோ அப்பதான் நாம் கடவுளுடைய பிள்ளை. பைபிள் சொல்றது இல்லையா, கடவுளால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். எனவே அதை உணர்வோம், கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ ஜெபிப்போம், முயற்சிப்போம், அரசு